என்னோட கொஸ்டினும் அதுதான். புதுசா கிரியேட்டர் ஆகணும்னு ஆசைப்படுறவங்க எதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணணும்? முக்கியமா எதுலலாம் பண்ணக்கூடாது? இப்போ ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஆகுறாங்க, அத வந்து ஒரு பிசினஸா எடுத்து பண்றாங்க அப்படின்னா, இப்போ பிசினஸ்க்கு வந்து ஆப்வியஸ்லி ஒரு இன்வெஸ்ட்மென்ட் தேவைப்படும்ல. அந்த மாதிரி நீங்க யோசிச்சு பண்றீங்க அப்படின்னா, ஆப்வியஸ்லி எல்லார்கிட்டயும் ஒரு ஃபோன் இருக்கும். அத கண்டென்ட் கிரியேஷனுக்காக தான் வாங்கியிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க பர்சனல் யூஸ்க்கு வாங்கியிருந்தாங்கன்னா அதுவே போதுமானது. அந்த பேஷனை ஃபாலோ பண்ணி கண்டென்ட் கிரியேஷன் ஆரம்பிச்சு நீங்க அதுல கண்டென்ட் மேக் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா, அதுல இருந்து ரெவென்யூ ஜெனரேட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம மத்தத பத்தி யோசிச்சுக்கலாம். அப்படி வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கண்டென்ட் கிரியேஷன் ஆரம்பிச்சு ஒரு ரெவென்யூ நீங்க ஜெனரேட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது ஒரு சின்ன மைக்ல. நீங்க வந்து கேமரா இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஓன் வாய்ஸ்ல பண்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து மைக், லைட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்க கேமரா யோசிச்சா போதும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்னு வந்து எதுவுமே யோசிக்காதீங்க. கண்டென்ட் கிரியேஷன் பொறுத்த வரைக்கும் அதுல இருந்து நீங்க ரெவென்யூ ஜெனரேட் பண்ணி அதுல வந்து உங்களுக்கு வேற எந்த பேசிக் நீட்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கான செலவு இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஒரு மைக் வாங்கலாம், அதுக்கப்புறம் ஒரு லைட் வாங்கலாம். அது வந்து நல்லா ரெவென்யூ ஜெனரேட் பண்ணி ஒரு கேமரா வாங்குற அளவுக்கு வந்து அது அமௌண்ட் ஜெனரேட் பண்ணிருச்சு இல்ல பண்ண போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மேபி ஒரு கேமரா அது போதுமானது. உங்களுக்கும் உங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜை க்ரோ பண்ணி அதுலேருந்து இன்கம் எல்லாம் ஜென்ரேட் பண்ணணும்னா என் ப்ரொஃபைலில் என் பயோவை கிளிக் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்.